ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு டார்கெட் அச்சீவர்ஸ். வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமில் பொது தமிழில் மொத்தம் 100 கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னா 95+ கொஷின்ஸ் இல்லைனா 100 கொஷின்ஸுமே நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணுற மாதிரி, ஒரு மிஸ்டேக் கூட இல்லாமல் ஃபுல்லாக நம்ம வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுற மாதிரி நம்ம டார்கெட் அச்சீவர்ஸில் பாட்டிய இலக்கணத்துக்கு மட்டுமான ஒரு டெஸ்ட் சீரியஸ் போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கே தெரியும், நம்மளுடைய தமிழில் பொது தமிழில் வந்து பார்த்திங்கன்னா பகுதி ஆ மற்றும் ஈ அப்படின்னு 3 பார்ட்டாக வந்து பிரிச்சிருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆ வந்து இலக்கணம், அடுத்து வந்து இலக்கியம், அடுத்து தமிழ் அறிஞர்களும் அவர்கள் செய்த தொண்டும். இப்போது இதில் மேஜராக இந்த 3 பார்ட்லையுமே மேஜராக நமக்கு கொஷின்ஸ் அதிகமாக வர்றது இந்த பார்ட்டே இலக்கணத்தில் தான். பகுதி ஆ இலக்கணத்துலேருந்து நமக்கு அதிகப்படியான கொஷின்ஸ் வரும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக தெரியும். ஆனால் நம்ம சிம்பிளாக வந்து என்ன பண்ணிடுவோம்னா மிஸ்டேக்ஸ் விட்டுருவோம். ஒரு இதில் போய் நம்ம மிஸ்டேக் விட்டுட்டோமே, கஷ்டமான கொஷின் எல்லாம் நம்ம ஆன்சர் பண்ணியிருப்போம். ஆனால் ஒரு சின்ன ஒரு சாதாரண ஒரு கொஷினில் போய் நம்ம மிஸ்டேக் பண்ணியிருப்போம். அது ஏன் அப்படின்னா, அந்த பகுதி ஆ இலக்கண பகுதியை வந்து நம்ம தெளிவாக பார்க்காம, பகுதி ஆக்குள்ள சிலபஸ் அந்த தெளிவாக பார்க்காம இருந்திருப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு வந்து நம்ம டெஸ்ட்டு ரிவிஷன்ஸு அதுக்கு நிறைய ஒர்க் அவுட் பண்ணியிருந்திருக்க மாட்டோம். ஸோ அதனால தான் ஒரு ஈஸியான கொஷினை கூட நம்ம கரெக்டாக வந்து பண்ணாமல் சின்ன ஒரு சிம்பிள் மிஸ்டேக்கில் வந்து கேர்லெஸ் மிஸ்டேக் வந்து பண்ணிட்டு வந்துடுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம தவிர்த்தா தான் நமக்கு வந்து நம்மளுடைய மார்க் வந்து கூடும். தமிழில் வந்து 95+ அல்லது 90 வந்து நம்ம ஈஸியாக தாராளமாக எடுக்கலாம். ஸோ அது எடுக்கணும்னா இந்த மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய பார்ட் ஏ பகுதி ஆவோட இலக்கணத்தோட சிலபஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் எத்தனை டாபிக் இருக்குன்னா 21 டாபிக் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பொருத்துதல், பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், புகழ்பெற்ற நூல் மற்றும் நூலாசிரியர், ஒரு நூலை எழுதினது யார், அந்த நூல் ஆசிரியர் யார், நெக்ஸ்ட்டு தொடர்பு அறிதல், இத்தொடரால் குறிக்கப்படும் சான்றோர், அடைமொழியால் குறிக்கப்படும் நூல். ஒரு லைன் கொடுக்குறாங்க, அந்த லைன் வந்து எந்த நூலில் இருக்குது, அதை எழுதினது யார், அந்த நூலோட சிறப்பு பெயர் என்ன. நெக்ஸ்ட் வந்து பிரித்தெழுக, எதிர்ச்சொல்லு, பிழை திருத்தம், சந்திப்பிழை, மரபுப்பிழை, வலுவுச் சொற்கள், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லு, ஒலி வேறுபாடு அறிதல், ஓரெழுத்து ஒரு மொழி, வேர் சொல்லு, அப்புறம் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளஸ்ட் ஒன். இதில் கூட சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிட்டு வருவாங்க. ஏன்னா இதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணியிருக்க மாட்டாங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல். இது எல்லாமே ஸ்கூல் புக்கிலேருந்து தான் வரும். ஸ்கூல் புக்கை நம்ம கரெக்டாக படித்து ரீட் பண்ணியிருந்தோம்னா இந்த 13th டாப்பிக்கில் நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பெயர் சொல்லோட வகை, இலக்கண குறிப்பறிதல், நெக்ஸ்ட்டு விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். ஒரு சென்டென்ஸ் ஒரு ஆன்சர் கொடுத்துறாங்க, இதுக்கு கரெக்டான கொஷின் என்னன்னு கேட்பாங்க. இது எல்லாமே ஸ்கூல் புக்கு தான். ஸ்கூல் புக்கை நம்ம கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டோம்னாவே இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் நம்ம ஆன்சர் பண்ணிடுவோம். இதில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இடத்துல வந்து இது திரும்ப ரீட் பண்ணி நிறைய டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம இந்த டெஸ்ட்டை நம்ம அட்டன் பண்ணும்போது தான் இப்படி ஒரு டாபிக் இருக்குன்றதே நமக்கு தெரியும். அப்போ நம்ம வந்து ஸ்கூல் புக்ஸை படிக்கும் போது அதை கரெக்டாக நம்ம ரீட் பண்ணோம்னா கரெக்டாக டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம். நமக்கு வந்து டைம் வேஸ்ட் ஆகாது. நெக்ஸ்ட்டு எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல், தன்வினை, பிறவினை, செய்வினை, செயப்பாட்டு வினை. இதெல்லாம் என்னென்ன வாக்கியங்கள், ஒரு வாக்கியம் கொடுத்துருவாங்க, இது எந்த தன்வினையா, பிறவினையா, செய்வினையா, செயப்பாட்டு வினையான்னு கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். இது எல்லாமே ஸ்கூல் புக்ஸில் தான் இருக்குது. 20வது டாபிக் பாருங்கள், எதிகை, மோனை, இயேபு, இவற்றில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்தல், பழமொழிகள். இதுதான் பார்ட் ஏல இருக்கக்கூடிய சிலபஸ் டாபிக்ஸ். இது எல்லாத்தையும் இதுக்கு மட்டுமா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா தனி கவனம் செலுத்த போகிறோம், ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்க போகிறோம். ஸோ அது மாதிரி தான் வந்து இந்த டெஸ்ட் சீரியஸ் இருக்கும். இதில் நியூ புக், ஓல்டு புக், புதிய மற்றும் பழைய புத்தகம் ரெண்டையுமே கவர் பண்ண போகிறோம். இந்த டெஸ்ட் வந்து என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1 ஸ்டார்ட் பண்ணுறோம். இது வந்து மொத்தம் இதில் பார்ட் ஏக்கு மட்டும் எத்தனை டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 டெஸ்ட் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு பாருங்கள், 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1. இப்போ 6ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய பருவம் 1 வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். இதில் வந்து பழைய புக்கும் நீங்கள் படிப்பீங்க, புதிய புக்கும் படிப்பீங்க. இப்போ நம்ம 21 டாபிக் பார்த்தோமா பார்ட் ஏல. அப்போ அந்த 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல் ஓல்டு புக்ஸ், நியூ புக்ஸில் 21 டாபிக் ரிலேட்டடாக என்னென்ன வருதோ அதை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஒவ்வொரு டெஸ்ட்லையுமே உங்களுக்கு எத்தனை கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இந்த 100 கொஷின்ஸை நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிவிட்டு அந்த 100 கொஷின்ஸை நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் டெஸ்ட்டுக்கு படிச்சுட்டு அட்டன் பண்ணிவிட்டு அந்த கொஷினை நீங்கள் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாவே போதுமானது. ஸோ 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல் இருக்கக்கூடிய பாட்டே இலக்கண பகுதியில் எதெல்லாம் கவர் ஆகும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிருவீங்க. ஸோ 6த்துக்கும் பார்த்தீங்கன்னா டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3, அதுக்கப்புறம் 6th ஃபுல் ரிவிஷனுக்கும் ஒரு டெஸ்ட் இருக்கும். இது எல்லாமே இலக்கண பகுதியில் இருக்கக்கூடிய இலக்கண பகுதியில் பாட்டே இலக்கண பகுதியில் சிலபஸில் என்னென்ன டாபிக் இருக்கோ அது மட்டும்தான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் படிக்கும்போது இலக்கணத்தில் ஒரு கொஷின் கூட நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க, கேர்லெஸ் மிஸ்டேக் விட மாட்டீங்க. எது இலக்கண பகுதியில் கவர் ஆகும் அப்படின்றதே நீங்கள் இந்த டெஸ்ட்டு போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்படியே நம்ம ஒவ்வொரு ஸ்கூல் புக்காக கவர் பண்ணுவோம். 6th முடிக்கிறீங்க, 7th முடிக்கிறீங்க, அடுத்து 8th, 9th, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 10th,
அடுத்து 11th 12th. நெக்ஸ்ட் வந்து ஃபுல் ரிவிஷன் வந்து உங்களுக்கு இருக்கும். அதாவது இப்போ 6th to 12th வரைக்கும் முடிச்சதுக்கப்புறம் பார்ட் ஏ இலக்கணத்துக்கு 6th to 8th 9th 10th 11th 12th தனித்தனியாக உங்களுக்கு ரிவிஷன் இருக்கும். அதுக்கப்புறம் டெஸ்ட் 32லேருந்து பாருங்களேன். இது எப்படின்னா, இப்போ நம்ம 21 டாபிக் பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு 3 டாபிக் மட்டும். ஃபஸ்ட்டு 3 டாபிக்னா இங்கே ஃபர்ஸ்ட் 3 டாப்பிக்கில் என்னென்ன இருக்குது, இந்த 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 டாபிக் இந்த 3 டாப்பிக்கில் மட்டும் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். அப்போ இதை மட்டும் நீங்கள் தனியாக பிரித்து நீங்கள் டெஸ்ட் எழுதும்போது இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் தப்பு பண்ணவே மாட்டீங்க. இப்படி ஒவ்வொரு 3 டாப்பிக்காக நீங்கள் ரிவிஷன் பண்ணுறீங்க 21 டாபிக் வரைக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் திரும்ப ரிவிஷன் எப்படின்னா, ஃபஸ்ட்டு 7 டாப்பிக்கு, அடுத்த 7 டாப்பிக்கு, அடுத்த 7 டாப்பிக்னு ரிவிஷன் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின், இது வரைக்கும் பாட்டு இலக்கணத்தில் இருந்து இது வரைக்கும் என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்டாங்களோ அது எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணுற மாதிரி ஒரு 3 டெஸ்ட் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா அது எப்படின்னு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு 7 டாப்பிக்கு மட்டும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் டெஸ்ட்டு, அடுத்த 7 டாப்பிக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் டெஸ்ட்டு, அடுத்த 7 டாப்பிக்கு உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் டெஸ்ட்டு, அடுத்து ஃபுல்லாக வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்க்கு மட்டும் ஒரு 3 டெஸ்ட் இருக்குது. அப்புறம் பாட்டியை மட்டும் ஒரு 3 டெஸ்ட் இருக்குது. ஸோ மொத்தம் 50 டெஸ்ட் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோடில் தான் இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க. எத்தனை தடவை வேணாலும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். 24/7 எந்த டைமில் வேணாலும் அட்டன் பண்ணலாம். எத்தனை தடவை வேணாலும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ குரூப் 4 எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி தமிழ்லாம் இந்த டெஸ்ட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் போகவே கூடாது. இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு எழுத்தில் கூட வந்து ஒரு எழுத்து பிழை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றது கூட நீங்கள் வந்து இந்த டெஸ்ட் சீரிஸில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது நீங்கள் ட்ரெயின் ஆயிடுவீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த டெஸ்ட் சீரிஸில் ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து இந்த நம்பரை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த பாட்டி இலக்கணத்தோட டெஸ்ட் சீரிஸோட ஸ்கெடியூல் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் உங்களுக்கு வந்து வேறு என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே டிஸ்கிரிப்ஷன்லேயே வாட்ஸ்அப் இருக்கும். வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். மிஸ் பண்ணிடாதீங்க. April 1 இந்த டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் ஆகுது. இதில் அந்த 50 டெஸ்ட்டை நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா நீங்கள் தமிழ் இலக்கணத்தில் கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளையும் உங்களால் தாராளமாக ஆன்சர் பண்ண முடியும். அதில் நீங்கள் கேர்லெஸ் மிஸ்டேக் அப்படின்றது உங்களுக்கு இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக ஃபுல்லாக வந்து அட்டன் பண்ணுற மாதிரி நீங்கள் ட்ரெயின் ஆயிடுவீங்க. அது மட்டும் இல்லை, ஸோ இதை நீங்கள் ஈக்குவலாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது தாராளமாக பொது தமிழில் 95+ or 100 கொஷின்ஸ் உங்களால் கண்டிப்பாக கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். தேங்க்யூ.